लेसन 5 पंचमः पाठः लेसनोड पेरु गीता सुगीता कर्तव्या கீதா அப்படின்னா பகவத்கீதையை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சுகீதா அப்படின்னா அந்த கீதாவை நல்லபடியாக படிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லபடியாக நம்ம அதை உள்வாங்கிறது. கர்த்தவ்யா அப்படின்னா நம்ம அந்த கீதாவை படித்து நல்லபடியாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய லைஃப்பில் செய்யணும் அப்படின்றது தான் இந்த லெசனுடைய டாபிக். கீதா சுகீதா கர்த்தவ்யா. லெசனுக்கு போகலாம். குருஷேத்ரே श्री गीता जयंती महोत्सव आचरितः. तत्र बहवः जनाः आगच्छन्. रमेशः अपि स्वजनकेन सह तत्र गतवान्. कथावाचकः गीतायाः विषये वर्णयति स्म. गुरुक्षेत्रे गुरुक्षेत्रतल श्री गीता जयंती महोत्सवः श्री गीता जयंती फेस्टिवल வந்து செலிப்ரேட் பண்றாங்க. தத்ர அங்க பஹவஹ ஜனாக நிறைய மக்கள் ஆகச்சன் வந்திருந்தாங்க. ரமேஷஹ அப்பி ஸ்வஜனகேன சஹ தத்ர கதவான். ரமேஷும் கூட ஸ்வஜனகேன சஹ அதாவது அவனுடைய அப்பா கூட தத்ர கதவான் அங்க வந்திருந்தான். கதாவாச்சக அப்ப அங்க ஒரு நரேட்டர் இருக்காரு. அந்த செலிப்ரேஷன்ல ஒரு நரேட்டர் இருக்காரு. அவரு கீதாயாக விஷயே வர்ணயதி ஸ்ம. கீதா பகவத்கீதாவினை பத்தி வர்ணயத்தை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கீதாயாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்திரீலிங்க ஷஷ்டி விபக்தியில கொடுத்துருக்காங்க. கீதாயாக கீதாவினுடைய அப்படின்ற மீனிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினீஹி ஸ்ருதா. கீதா சுகீதா கர்த்தவ்யா. ஸோ கீதா பகவத்கீதையை சுகீதா ப்ராப்பர்லி ஸ்டடின்னு சொல்றாங்க. அதாவது பகவத்கீதையை நல்லபடியா படிச்சு கர்த்தவ்யா மஸ்ட் பி அண்டர்டேக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி ஒரு நல்ல பகவத்கீதா நம்ம கிட்ட இருக்கும்போது கிம் அன்யைஹி எதற்காக மத்த சாஸ்திர விஸ்தரைஹி மற்ற சாஸ்திரங்கள் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பகவத்கீதா மாதிரி ஒரு அற்புதமான புக்கு நம்ம கிட்ட இருக்கும்போது மற்ற புத்தகங்கள் மற்ற சாஸ்திரங்கள் நம்மளுக்கு எதுக்கு? இப்ப பகவத்கீதை பாத்தீங்கன்னா யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய பத்மநாபனுடைய முக பத்மாத் அதாவது பத்மநாபனுடைய முகனா என்னது? அவருடைய வாயிலிருந்து அதாவது அவரே சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. முக பத்மாத். ஸோ பத்மா மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய வாயில இருந்து யா ஸ்வயம் அதாவது டைரக்டா அவரே சொன்ன அந்த கீதா நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு எதுக்கு மற்ற புத்தகங்கள் சொல்றாங்க. பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினீஹி ஸ்ருதா. வினீஹி அப்படின்னு கேம் அவுட்னு அர்த்தம். ஸ்ருதானா சொல்லப்பட்டது. ஸோ அவர் மூலமா சொல்லப்பட்ட அந்த ஒரு கீதா நம்ம கிட்ட இருக்கும் போது நமக்கு எதுக்கு மற்ற புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதம் ஸ்ருத்வா ரமேஷஹ பித்தரம் அப்ருச்சத். இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் கேட்ட உடனே ரமேஷ் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். பித்தஹ கீதா கா கதம் சுகீதா கர்த்தவ்யா. அப்பா இந்த கீதா அப்படின்றது என்னது? கதம் சுகீதா கர்த்தவ்யா எப்படி கீதாவை நல்லபடியா படிக்கும்போது அது நம்ம டியூட்டி பண்ணும்போது அது எப்படி நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பிதா அதுக்கு அப்பா சொல்றாரு. புத்திர பகுபியஹ வர்ஷேபியஹ பூர்வம் குருஷேத்ரே கௌரவானாம் பாண்டவானாம் ச மத்தியே சங்கிராமஹ அபவத். உங்க அப்பா சொல்றாரு, மகனே அதாவது இந்த பகவத்கீதா வந்ததுனுடைய அந்த விளக்கத்தை சொல்றாரு. பகுபியஹ வர்ஷேபியஹ அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பூர்வம் குருஷேத்ரே இந்த குருஷேத்திரத்துல குருஷேத்திரம் இந்த இடத்த மீன் பண்றாங்க. கௌரவானாம் பாண்டவானாம் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இடையே ச மத்தியே சங்கிராமஹ அதாவது ரெண்டு பேருக்கு இடையே ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துச்சு, ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அபவத் தஸ்மின் யுத்தே ஸ்வபாந்தவான் திருஷ்டவா அர்ஜுனஹ யுத்தம் கர்த்தும் ந இச்சதி ஸ்ம. தஸ்மின் யுத்தே அந்த யுத்தத்துல ஸ்வபாந்தவான் அப்படின்னா சொந்தக்காரங்கள் அதாவது அவருடைய சொந்தக்காரங்களை திருஷ்டவா பார்த்து அர்ஜுன் என்ன பண்றாரு? யுத்தம் கர்த்தும் ந இச்சதி ஸ்ம அதாவது யுத்தம் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை.
இந்த மகாபாரத கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த அர்ஜுனர் என்ன பண்றாரு அப்படின்னா, யுத்தத்துல போய் நிற்கிறாரு. நிற்கும் போது அவருக்கு எதிரில் இருக்கிறது எல்லாமே அவருடைய சொந்தக்காரங்கள். அவருடைய குரு நிற்கிறாங்க, அவருடைய சொந்த தாத்தா, அந்த மாதிரி எல்லாம் சொந்தக்காரங்கள் நிற்கும் போது அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்வ பாந்தவான் திருஷ்டவா. அவங்கள பார்த்த உடனே அர்ஜுனருக்கு என்ன தோணுதுன்னா, யுத்தம் கர்த்தும் ந இச்சதி ஸ்ம, அந்த யுத்தம் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. ததா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணः யுத்த பராக் முகம் அர்ஜுனம் கர்த்தவிய பாலனார்த்தம் உபதிஷ்டவான். ததா அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, யுத்த பராக் முகம், பராக் முகம் அப்படின்னா வார் அவர்ஸ், அதாவது அந்த யுத்தத்துல விருப்பம் இல்லாம இருக்கக்கூடிய அர்ஜுனன் கிட்ட கர்த்தவிய பாலனார்த்தம், அதாவது உன்னுடைய டியூட்டி என்ன அப்படின்றது நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உபதிஷ்டவான், நல்ல உபதேசங்கள் கொடுக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணஸ்ய உபதேசः ஏவ ஸ்ரீமத் பகவத்கீதா அஸ்தி. ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த உபதேசம் தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீதாயாம் அமிர்த துல்யாக உபதேசாக சந்தி. கீதையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமிர்தத்துக்கு சமமான அமிர்த துல்யாக உபதேசாக சந்தி, உபதேசங்கள் இருக்கு. அந்த உபதேசங்கள் எல்லாம் அமிர்தத்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரமேஷ் கிட்ட சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இப்ப ரமேஷக திரும்ப அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், தர்ஹி சுகீதா கர்த்தவ்யா இத்தஸ்ய கஹ ஆசயஹ. அப்படின்னா சுகீதா கர்த்தவ்யா, அதாவது அந்த கீதாவை நல்லபடியா படிச்சு நம்ம லைஃப்ல செய்யணும், கர்த்தவ்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இத்தஸ்ய கஹ ஆசயஹ, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். பிதா அஸ்ய ஆசயः अस्ति यत् गीतायाः अभ्यासः सम्यक् रूपेण करणीयः, गीता उत्तमभावेन पठितव्या, कार्यक्षेत्रे जीवनक्षेत्रे च गीतायाः उपदेशाः अनुपालनीयाः. अस्मिन् पाठे वयं श्रीमद्भगवद्गीतायाः कश्चन श्लोकान् पठामः, वयं श्लोकान् मिलित्वा गायामः अपि. அப்பா என்ன சொல்றாரு, அஸ்ய ஆசய, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ரமேஷ் கேட்கிறாரு இல்லையா, சுகீதா கர்த்தவ்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அஸ்ய ஆசய அஸ்தி யத் கீதாயாக அபியாசக சம்யக் ரூபேன கர்ணியக. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதையில கொடுத்துருக்கிற அந்த உபதேசங்களை அபியாசக, அதாவது உபதேசங்கள் தான் இந்த இடத்துல எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க, சம்யக் ரூபேன கர்ணியக, நல்ல விதமா படிக்கணும். கீதா உத்தம பாவேன படித்தவ்ய. ஸோ கீதாவை என்ன பண்ணோம், நல்ல விதத்துல அதை வந்து படிச்சு கத்துக்கணும், அதுல இருக்கிற என்ன கருத்து அப்படின்றத நம்ம வந்து உள்வாங்கிக்கணும். உள்வாங்கினதுக்கு அப்புறம் காரிய கஷேத்ரே ஜீவன கஷேத்ரே ச கீதாயாக உபதேசாக அனுபாலனியாக. அனுபாலனியாகனா அதை கடைபிடிக்கிறது, அதை ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். காரிய கஷேத்ரே நம்ம எங்க ஒர்க் பண்றோமோ அந்த இடத்துலயும் சரி, அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் சரி, கீதாயாக உபதேசாக, இந்த கீதாவினுடைய உபதேசம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லபடியா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அதை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்மின் பாட்டே வயம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாக கஷ்டன் ஸ்லோகான் பட்டாமக. நம்ம இந்த லெசன்ல பகவத்கீதையினோட சில ஸ்லோகங்களை படிக்க போறோம். வயம் ஸ்லோகான் மிலித்வா காயாமக அபி. ஸோ ஸ்லோகங்களை படிக்கவும் செய்யலாம், அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து காயாமக அப்படி அதை பாடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ல வந்து நம்மளுக்கு ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோகன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, கீதாயாக சுகீதா கர்த்தவ்யா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்லயும் அதை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் என்னன்னு பார்க்கலாம். துக்கேஷு அனுத்விக்மனாஹ சுகேஷு விகதஸ்பிரஹ வீதராக பய குரோதஹ ஸ்திததிஹி முனிஹி உச்சயதே. दुःखेषु अनुद्विग्मनाः सुखेषु विगतस्पृह वीतरागभयक्रोधः स्थितदिः मुनिः उच्यते.
நம்ம எல்லா ஸ்லோகனுக்கும் நம்மளுக்கு பதச்சேத்தக கொடுத்துருப்பாங்க. பதச்சேத்தக என்ன அப்படின்னா, ஸோ சான்ஸ்கிரிட்ல நம்மளுக்கு 3 or 4 வேர்ட்ஸ் ஒன்றா இருக்குது அப்படின்னா பதுனா ஒரு வேர்டுன்னு அர்த்தம். அந்த வேர்டை நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம ஒரு ஸ்லோகன்ஸை பார்க்கும்போது அதை பிரித்து படித்தும் நம்ம கற்றுக்கலாம். பதச்சேத்தகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. துக்கேஷு அனுத்விக்மனாக சுகேஷு விகதஸ்பிரஹ வீதராக பய குரோதக ஸ்திததிஹி முனிஹி உச்சயேத். இப்போ அன்வயக பாருங்க. அன்வயகல பாருங்க. அன்வயகனா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ப்ரோஸ் ஆர்டர்னு அர்த்தம். இந்த ஸ்லோகன்ஸை வந்து ப்ரோஸ் ஆர்டரில் படிக்கும் போது நம்மளுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அன்வயக கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க, அது அன்வயக பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்வயக பாருங்க. துக்கேஷு அனுத்விக்மனாக சுகேஷு விகதஸ்பிரஹ அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க. துக்கத்தில் அனுத்விக்மனாக அப்படின்னா பர்சன் ஆஃப் ட்ராங்குவில் மைண்ட். ட்ராங்குவில் மைண்ட்னா என்ன அர்த்தம்னா எப்பயுமே சமமாக இருக்கிறது. துக்கேஷு அனுத்விக்மனாக, அதாவது துக்கத்தில் கூட வந்து எப்படி இருக்குன்னா பரபரப்பாக ஆகாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ட்ராங்குவில் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். துக்கேஷு அனுத்விக்மனாக, ஸோ எந்த ஒரு பர்சன் துக்கத்திலும் அமைதியாக இருக்கிறார். சுகேஷு விகதஸ்பிரஹ, அதாவது சந்தோஷத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் ஆகும்போது ரொம்ப துக்கம் ஆகும்போதும் ரொம்ப அமைதியாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. வீத ராக பய குரோதக, அதே மாதிரி யார் ஒருத்தர் வீத ராக பய குரோதக எதில் இருந்து, அட்டாச்மெண்ட்ல இருந்து, அதாவது ராக பயம் பயத்தில் இருந்து, குரோத கோபத்தில் இருந்து, வீத அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொம்பவும் கோவப்படாமல் ரொம்பவும் பயப்படாமல் ரொம்பவும் அட்டாச்சாக இல்லாமல் இருக்கிறது. முனிஹி ஸ்திததிஹி, அவர் தான் யாரு நம்ம சொல்றோம், ஒரு முனி அப்படின்னு சொல்றோம். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், ஸ்திததிஹி அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டடி மைண்டடாக இருப்பார். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் ஸ்டடி மைண்டடாக இருக்கவரை இதி உச்சயேத், அவர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், முனிஹின்னு சொல்றோம். உச்சயேத்னா அவர் தான் நம்ம முனின்னு சொல்றோம்னு சொல்றாங்க. முனி அப்படின்றவர் யாரு அப்படின்னா ஸ்டடி மைண்டடாக இருப்பார். எப்போ ஸ்டடி மைண்டடாக இருப்பார், துக்கத்திலும் சுகத்திலும் சந்தோஷத்திலும் கோபத்திலும் ஒரு பயம் வரும்போதும் எப்படி இருப்பார் அப்படின்னா ஸ்டடி மைண்டடாக இருக்கிறது தான் முனிஹின்னு சொல்கிறோம். பாவார்த்த பாருங்க. யஹ மனுஷ்யக, இந்த இடத்துல முனிஹின்னு சொல்றது மனுஷனையும் குறிக்குது. யஹ மனுஷ்யக, எந்த ஒரு மனிதன் ஆபத்த காலேஷு உத்வேகம் ந அனுபவத்தி, அதாவது ரொம்ப கஷ்டமான துக்கமான சமயத்தில் உத்வேகம் அப்படின்னா ஆங்ஷியஸாக ஆகாமல் இருக்கிறதும். யஹ சுக பிராப்யே அபி நிஸ்பிரஹ இச்சாரஹித் பவதி, சந்தோஷமா இருக்கும் போதும் கூட நிஸ்பிரஹ அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், வித்தவுட் அட்டாச்மெண்ட்னு பார்த்தோம். அட்டாச்மெண்ட்னா என்ன மீன் பண்றாங்க இங்க, இச்சாரஹித், எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இருக்கிறாங்களோ. யஹ இச்சா அசக்தி பய குரோத இத்யேப்யஹ முக்தஹ பவதி, யார் ஒருத்தர் இச்சா அப்படின்னா ஆசை, ஆசக்திஹி அப்படின்னா அட்டாச்மெண்ட், பயம் ஃபியர், குரோதம் கோபம், இத்யேத்யஹ இதில் எல்லா விஷயத்திலும் முக்தஹ பவதி ஃப்ரீ, இதுல இருந்து இல்லாமல் இருக்கிறாரோ. சஹ மௌனி புருஷக, அந்த சைலண்ட் மேனை தான், சைலண்ட் மேன் ஏன் சொல்றாங்கன்னா ஸ்டடினஸை இங்க சொல்றாங்க. மௌனி புருஷக ஸ்தித பிரக்யாக பவதி, அவர் தான் எப்படிப்பட்ட விஸ்டம் உரியவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடியான ஒரு அறிவு உள்ளவர், ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லோகன்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். பவதி சம்மோஹ, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரம்மஹ, ஸ்மிருதி பிரம்மம்ஷாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷ்யதி. क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति ब्रह्मशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति. पदचेतः पारुंग. क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति ब्रह्मंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति. अन्वयः பாருங்க. क्रोधात् அதாவது கோபத்தில் இருந்துன்னு சொல்றாங்க. கோபத்தில் இருந்து சம்மோக பவதி, சம்மோகனா டிலூஷன் அர்த்தம்.
ஒரு விதமான ஒரு மாயை, ஒரு தவறான நம்பிக்கை வரும். கோபம் வந்தால் என்ன ஆகும்னா நம்மளாவே இருக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் சொல்றாங்க குரோதாத் சம்மோக பவதி. சம்மோகாத், இந்த டெலியூஷனால உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்மிருதி விப்ரம்ம, அதாவது உன்னுடைய நிலையிலே நீ இருக்க மாட்ட. லாஸ் ஆஃப் மெமரி, ஃபெயிலியர் ஆஃப் மெமரின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீன் பண்றாங்க? உன்னுடைய நிலையிலிருந்து நீ வெளியில வந்துருவ. ஸ்மிருதி பிரம்மம் ஷாத், இப்போ உன்னுடைய நிலையிலேருந்து நீ வெளியில வரும்போது என்ன ஆகும்? புத்தி நாசக பவதி, உன் புத்தியே நாசமாக. நாசம் அப்படின்னு என்ன மீன் பண்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீ நீயாகவே இருக்க மாட்ட, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும். புத்தி நாஷாத் ஜனஹ பிரணஷ்யதி. பிரணஷ்யதி அப்படின்னா விநாசம்னு அர்த்தம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகிறது. இந்த புத்தி இல்லாத ஜனங்கள் என்ன ஆகுவாங்க? அவங்க வாழ்க்கையில அவங்க டெஸ்ட்ராய் ஆயிடுவாங்க. பாவார்த்த பாருங்க, மானவசிய யதா குரோதஹ பவதி ததா குரோதாத் அவிவேக உற்பத்தியேத். அதாவது இப்போ நம்ம டிலூஷன் பார்த்துறது என்ன அர்த்தம்னா அவிவேக, அதாவது உன்னுடைய நாலேஜே இல்லாமல், உன்னுடைய ஒரு வைஸ் திங்கிங் இல்லாமல் நீ இருக்கிறது. மானவசிய யதா குரோதக பவதி, மனிதனுக்கு எப்போ கோபம் வருதோ அப்போ ததா குரோதாத், அந்த கோபத்திலிருந்து அவிவேக உற்பத்தியதே, அதாவது அந்த கோபத்திலிருந்து அவனுக்கு ஒரு டிலூஷன், டிஸ்கிரியேஷன் உருவாகுது. இன்டிஸ்கிரேஷன்னா ஒரு கவனக்குறைவு. அந்த கோபத்தில் அவன் நிலையா இல்லாதனால அவனுக்கு ஒரு கவனக்குறைவு வருது. அவிவேகாத், அந்த கவனக்குறைவால, அந்த இன்டிஸ்கிரேஷனால ஆத்மானம் விஸ்மரதி, அவன் தன்னையே மறக்கிறான். கிம் யோகியம் கிஞ்ச அயோக்கியம் இதி அவிச்சிந்தய குரோதாத் வியமோகம் பிராப்னோதி. கிம் யோகியம், எது கரெக்ட், கிஞ்சித் அயோக்கியம், எது தவறு, இது அவிச்சிந்திய, இதை யோசிக்காம அந்த கோபத்தால் அவன் என்ன பண்றான்? வியமோகம் பிராப்னோதி, ஒரு டெலூஷன் அவனுக்கு வருது, ஒரு மாயை அவனுக்கு வருது. யதா அதிகஹ வியமோக பவதி ததா மனுஷ்யஸ்ய ஸ்மிருதிஹி நிஷ்கிரிய நஷ்ட ச பவதி. எப்பெல்லாம் அவனுக்கு அதிக வியமோக, அதாவது அவனுடைய ஒரு மாயை உருவாகுதுன்னு சொல்றல, அப்ப வருதோ ததா மனுஷ்யசி, அப்பெல்லாம் மனுஷனுடைய ஸ்மிருதினா அவருடைய மெமரி, அவருடைய நினைவு நிஷ்கிரியாக, இன்ஆக்டிவ் ஆகுது, நஷ்டாக, அதே மாதிரி லாஸ்ட், அவனுடைய மெமரியே அவனுக்கு லாஸ் ஆகுது. யார்கிட்ட நம்ம பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரியாம ஆயிடும் அந்த கோபத்தால. ஸ்மிருதேக நாஷாத் புத்திஹி நஷ்யதி, எப்போ அவனுடைய நினைவு அவனுக்கு போதோ அவனுக்கு புத்தியும் அதே சமயத்துல போகுது. புத்தேஹி நாஷாத் சக மனுஷ்யக விநாசம் பிராப்னோதி, எப்போ ஒரு மனிதனுக்கு புத்தி இல்லையோ அப்ப என்ன ஆகுது? அவனுடைய வாழ்க்கையே விநாசம் பிராப்னோதி, டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு இந்த ஸ்லோகம்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். தத் வித்திஹி பிரணிபாதேன பரிப்ரக்ஷணேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. தத் வித்திஹி பிரணிபாதேன பரிப்ரக்ஷணேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. இதனுடைய பதச்சேதக பார்க்கலாம். தத் வித்திஹி பிரணிபாதேன பரிப்ரக்ஷணேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. அன்வய பாருங்க. தத் பிரணிபாதேன அப்படின்னா எப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வணங்கி சல்யூட் பண்ணி, சேவையா அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி, பரிப்ரக்ஷணேன நிறைய கேள்விகள் எழுப்பி, விதிஹி அந்த முறையில, தே தத்வதர்ஷனஹ யார் ஒருத்தருக்கு எல்லா ஞானமும் தெரியுமோ, நம்மளோட குருவை மீன் பண்றாங்க. தத்துவ தர்ஷனக ஞானினக ஞானம், ஸோ அவர்கிட்ட இருந்து தத்துவ தர்ஷனக எல்லாம் தெரிந்த ஞானம் உள்ளவர்கிட்ட போயிட்டு உபதேக்ஷயந்தி அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட ஞானத்தை கற்றுக்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பாவார்த்தை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும் பாருங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனக அர்ஜுனம் உபதிஷதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, ஏ அர்ஜுன் பவான் குரோஹு சமீபோ கத்வ
யதார்த்த ஞானம் பிராப்தும் பிரயாசம் கரோது. நீ என்ன பண்ணணும்? பவான் நீ குரோஹு சமீபம் கத்வா, குருவிடம் சென்று, குரு கிட்ட போய் யதார்த்த ஞானம், அதாவது ட்ரூ நாலேஜ் யார்கிட்ட இருக்கு? குரு கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும்? அந்த நாலேஜை கத்துக்கணும். பிராப்தும் பிரயாசம் கரோது, அதை கிடைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணணும்? பவான் வினீதஹ ஜிஞ்ஞாசு ச பூத்வா குரோஹு சேவாம் கரோது. எப்படி நம்ம குரு கிட்ட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா, வினீதக, அதாவது ரொம்பவும் ஹம்பிளா, பொலைட்டா, ஜிஞ்ஞாசு, கியூரியஸா, அதனால தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய அறிவை வளர்த்துக்கணும், நிறைய கேள்வி நம்ம கேட்கணும். வினீதக ஜிஞ்ஞாசு, அந்த கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப ஹம்பிளா கேட்கணும். வினீதக ஜிஞ்ஞாசு ச பூத்வா குரோஹு சேவாம் கரோது, குருக்கு சேவையும் பண்ணணும். தத்வஞானி குருஹு பவேத் ஞானம் பிரதாஸ்யதி. தத்துவஞானி குருஹு, யாரு? ட்ரூ நாலேஜ் இருக்கிற அந்த குரு தான் ஞானம் பிரதாஸ்யதி, உனக்கு நாலேஜை வழங்கக்கூடியவர். யதஹ ஏ சத்யஸ்ய தர்சனம் கிருத்தவந்தஹ தே ஏவ யதார்த்த ஞானினஹ பவந்தி. யதஹ ஏ சத்யஸ்ய தர்சனம் கிருத்தவந்தஹ, யார் ஒருத்தர், ஏன் அப்படி சொல்றாங்க? குரு தான் உனக்கு ஞானம் கொடுக்கிறார் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஏ சத்தியசிய தர்சனம் கொடுத்தவந்தக, யார் ஒருத்தர் சத்தியத்தை பார்த்திருக்காரோ, அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாங்க, அவருடைய நாலேஜ் சொல்றாங்க. சத்தியசிய தர்சனம் கிருத்தவந்தக தே ஏவ, அவர்தான் யதார்த்த ஞானினக பவதி, அவர்தான் உனக்கு ட்ரூ நாலேஜ் உள்ளவர், அவர்தான் உனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குரு கிட்ட நம்ம எப்படி நாலேஜ் பெறணும் அப்படின்றத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகன்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ரத்தாவால் லபதே ஞானம் தத்பரஹ சம்யத்தேந்திரியஹ ஞானம் லப்தவா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. श्रद्धावाल लभते ज्ञानं तत्परः संयथेन्द्रियः ज्ञानं लब्धवा परां शान्तिम् आचिरेण अधिगच्छति. पदचेतः பாருங்க. श्रद्धवान लभते, श्रद्धवाल लभतेன்னு பார்த்தோம் இல்லையா? श्रद्धवान लभते ज्ञानं तत्परः संयथेन्द्रियः ज्ञानं लब्धवा பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. சொல்லோட அன்வயக பாருங்க. அன்வயகல் என்ன கொடுத்துருக்காங்க? சம்யத்தேந்திரியக தத்பரக. தத்பரக அப்படின்னா ஆல்வேஸ், எப்பயுமே, எந்த சிச்சுவேஷன்லையுமே. சம்யத்தேந்திரியக அப்படின்னா ஒன் ஹூ நோஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் சென்சஸ். யார் ஒருத்தனுக்கு அவனுடைய சென்சஸ், எமோஷனாக இருக்கட்டும், அது எந்த விதமான ஒரு எமோஷனாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, அந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, தத்பரக சம்யத்தேந்திரியக ஸ்ரத்தவான், அதாவது மனுஷிய மீன் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் எதுக்கு ஸ்ரத்தவான்னு சொல்கிறாங்கன்னா, பக்திமான் அர்த்தம், தேவவுட், பக்திமான். ஸ்ரத்தவான் ஞானம் லபதே. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாலேஜை, ஞானத்தை அடையக்கூடியவன் சொல்றாங்க. யார் ஒருத்தன் எந்த விதத்திலையுமே அவனுடைய சென்சஸை கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, பக்திமானா இருக்கிறானோ, அவனுக்கு தான் நாலேஜ் கிடைக்கும். ததா ஞானம் லப்தவா சக அச்சிரேன பராம் சாந்திம் அதிகச்சதி. அந்த ஞானத்தை அடைந்த, லப்தவானா அட்டைன்ஸ்னு அர்த்தம், அதை கிடைக்கப்பட்ட அந்த மனிதன் சக அச்சிரேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப சின்ன வயசுலயே பராம் சாந்திம், சுப்ரீம் பீஸ்ன்னு சொல்றாங்க, அதிகச்சதி, அதையும் அடைவான். யார் ஒருத்தர் ரொம்ப பக்தியா எல்லாவித எமோஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவனுக்கு நாலேஜ் கிடைக்கும், அவனுக்கு ரொம்ப சீக்கிரமே பீஸும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும் சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. யஹ ஸ்ரத்தாலுஹு மனுஷ்யஹ, எந்த ஒரு பக்தி கொண்ட மனிதன் திவ்ய ஞானம் பிராப்தும் நிரந்தரம் பிரயாசம் கரோத்து. திவ்ய ஞானம், அந்த டிவைன் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நிரந்தரம் பிரயாசம் கரோத்து, எப்பயுமே எல்லா சமயத்திலுமே எஃபர்ட் போடுறானோ, ட்ரை பண்றானோ. ததைவ யஹ மனுஷ்யஹ இந்திரயானி ஸ்வவசே கிருத்தவான், அந்த மனிதன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்திரயானினா
5 சென்சஸ்ன்னு அர்த்தம். நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே ஸ்வவஷே கிருத்துவான், அவன்கிட்ட இருக்கும். விஷயம் அப்படின்னா கண்ட்ரோல், அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவனை மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். சக மனிஷிக திவ்ய ஞானம் பிராப்சியதி, அந்த மனிதன் தான் டிவைன் நாலேஜை அடையிறான். தாதிருஷம் திவ்ய ஞானம் பிராப்பிய சக புருஷக ஜீவனே அனந்தம் ஆனந்தம் பிராப்னோதி, அந்த டிவைன் நாலேஜ் கிடைக்கப்பட்ட அந்த மனிதன் புருஷக ஜீவனே வாழ்க்கையில அனந்தம் ஆனந்தம், அதாவது ஒரு இன்ஃபைனைட் ஹாப்பினஸ் கிடைக்க பெறுறான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரைஹி கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுக ஷமி. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரைஹி கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹி ஷமி. பதச்சேதக பார்க்கலாம். அத்விஷ்டே அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரைஹ கருணைஹ ஏவச்ச நிர்மம் நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ ஷமி. அன்வயஹ யஹ, யஹ அப்படின்னா ஒன் ஹூ அப்படின்னு அர்த்தம். யஹ சர்வபூதானாம் அத்வேஷ்டாக, சர்வபூதானாம்னா எல்லா மக்களிடத்திலும், எல்லா உயிரினங்களிடத்திலும். ஸோ இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலும் சர்வபூதானாம் அத்வேஷ்டா, அத்வேஷ்டானா எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு வெறுப்புணர்ச்சி காட்டாம, மைத்ரைஹ, மைத்ரைஹனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாவத்தோட, ச கருணக அதே மாதிரி ஒரு கருணையோட இருக்கிறாங்களோ, ஏவ நிர்மம் நிரஹங்காரக, அதே மாதிரி நிர்மம் அப்படின்னா நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாம, நிர் அகங்காரக அப்படின்னா அகங்காரம் இல்லாமல், ஒரு திமிரா ஒரு ப்ரௌடா இல்லாம, சம துக்க சுகஹ ஷமி. சம துக்கஹ, துக்கமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் எல்லாத்தையுமே சமமா பாதிக்கக்கூடியவர். அஸ்தி சகையேவ மம பிரியக பவதி. ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் என்னுடைய பிரியமான ஒரு பக்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாவார்த்தக பாருங்க. ஏ அர்ஜுன, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார், ஏ அர்ஜுன, யஹ கஸ்யாமபி பரிஸ்திதௌ விசலித்தக ந பவதி. யார் ஒருத்தர் எந்த ஒரு பரிஸ்திதோ, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் விச்சலித்தக ந பவதி. விச்சலித்தக அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது, கண்ட்ரோல்டா இருக்கிறது. பவதி யஹ ஈஸ்வர்யா ரஹிதஹ சமஸ்த பிராணினாம் கிருதே மித்ர பாவயுதஹ தயாலுஹ ச பவதி. யார் ஒருத்தர் ஈஸ்வர்யா ரஹித் அப்படின்னா என்வி இல்லாமல், பொறாமை இல்லாமல், ஹேட்டட்னஸ் இல்லாம, சமஸ்த பிராணினாம் எல்லா உயிரிடத்திலும், கிருத்தே எல்லா உயிரிடத்திலும், மித்ர பாவயது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு நண்பன் மாதிரி, அதே மாதிரி தயாலு கைண்டாவும் இருக்கிறாங்களோ, யஹ மமத்வ ரஹிதஹ ஈகோ இல்லாமல், அகங்கார விஹீனஹ தான் தான் அப்படின்னு அகங்காரம் இல்லாதவனாவும், சுக துக்கேஷு சமபாவயது சுக துக்கத்திலையும் சமமா பாவிக்கணும், ஷமாஷீலக ரொம்ப ஷமா ஃபர்கிவ் பண்ணக்கூடிய, மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறாங்க. ச பவதி தாதிருஷம் புருஷக அந்த மாதிரியான மனிதக பகவதக அத்தியந்தக பிரியக பக்தக பவதி. அவன்தான் பகவதக கடவுளுடைய அத்தியந்தம் பிரியக அப்படின்னா ரொம்பவும் க்ளோஸ் ஆன பிரியப்பட்ட பக்தக பவதி டிவோட்டியா இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடியவன், அதாவது எல்லா உயிரினத்திலும் அன்பா இருக்கணும், எந்த ஒரு சிச்சுவேஷனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான பாவத்தோடு இருக்கு, ஈகோ இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, சுக துக்கத்தை ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன், அதே மாதிரி ஷமாஷீலக அப்படின்னா ஃபர்கிவ் பண்ணணும், மன்னிப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவன் தான் பகவானுடைய ரொம்ப பிரியப்பட்ட பக்தனாக இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகன்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். சந்துஷ்டஹ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மயி அர்ப்பித மனோஹ புத்திஹி யஹ மத்பக்தஹ சஹ மே பிரியஹ. சந்துஷ்டஹ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ
மயி அர்ப்பித மனோபுத்திர்யோ மத்பக்தஹ சஹமே பிரியஹ. பதச்சேத்தக பாருங்க. சந்துஷ்டஹ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மயி அர்ப்பித மனோபுத்திஹி யஹ மத்பக்தஹ சஹமே பிரியஹ. அன்வயः யஹ யோகி சததம் சந்துஷ்டஹ யதாத்மா திருட நிச்சயஹ. யஹ யோகி எந்த ஒரு யோகி, சததம் எப்பொழுதுமே, சந்துஷ்டஹ அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது, எல்லாத்துக்கும் திருப்தி அடையிறது. யதாத்மா திருட நிச்சயஹ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், எதுவுமே வேணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது திருப்தி அடையிறதா இருக்கிற மாதிரியும். திருட நிச்சய ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கக்கூடியவன். மயிச்ச அர்ப்பித மனோபுத்தி. அதே மாதிரி யாரு அர்ப்பித மனோபுத்தி அப்படின்னா அவனுடைய புத்தியவும் அவனுடைய மனதையும் அர்ப்பணை பண்ணக்கூடிய, டெடிகேட் பண்ணக்கூடிய, கடவுளுக்கு டெடிகேட் பண்ணக்கூடியவனா இருக்கிறானோ பவதி சஹ மத் பக்தஹ மே பிரியஹ பவதி. அந்த மாதிரியான பக்தன் தான் என்னுடைய பிரியமானவன் அப்படின்னு கடவுள் சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். பாவார்த்த பார்க்கும்போது இன்னும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ பார்த்தா, ஸோ நமக்கு தெரியும் அர்ஜுனருக்கு இன்னொரு பேர் பார்த்தன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால ஏ பார்த்த யஹ நிரந்தரம் சந்துஷ்டக பவதி. யார் ஒருத்தர் எப்பயுமே சந்துஷ்டக கிடைக்கிற விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிறது, இது நமக்கு போதும் அப்படின்னு திருப்தி அடையிறது, நிரந்தரம் சந்துஷ்டக பவதி இருக்கிறானோ. அர்த்தாத் அதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கஸ்யாபி வஸ்துனஹ அபவாத் கதாபி அசந்துஷ்டக ந பவதி. கஸ்யாபி வஸ்துனஹ எந்த ஒரு பொருள்னாலும் அபவாத் அப்படின்னா லேக் ஆஃப்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பொருள் இல்லை, ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை இருக்கும்போது கூட கதாபி அசந்துஷ்டக பவதி அப்பையும் அவங்க திருப்தி அடையாமல இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கக்கூடியவனா இருக்கிறானோ. யஹ மனஹ இந்திரயாணி ச விஜித்ய சம்யாமி பவதி. யார் ஒருத்தர் அவனுடைய மனசையும் சென்சஸையும் அவனுடைய எல்லா விதமான எமோஷன்ஸையும் விஜித்ய சம்யமி அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனா இருக்கிறானோ. யஹ ஸ்வ புத்தயா பரமேஸ்வரஸ்ய ஸ்வரூபம் ஸ்திதரீகரோதி. யார் ஒருத்தர் அவனுடைய புத்தியால பரமேஸ்வரனுக்கு ஸ்வரூபம், பரமேஸ்வருடைய ரூபத்தை அவனால பார்க்கக்கூடியவன் அப்படின்னா அவனுடைய மனசுல எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருப்பவனால பரமேஸ்வரத்தை பார்க்க முடியும். யஹ ஸ்வபுத்தயா பரமேஸ்வரஸ்ய ஸ்வரூபம் ஸ்ரீகரோதி. ஸ்ரீகரோதி அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றது, பரமேஸ்வர ரூபத்தையே அவர் கொண்டு வர்றது. யஷ்ச மனஹ புத்திம் ச ஈஸ்வரே சமர்ப்பயதி. யார் ஒருத்தரோட மனதையும் அவனுடைய புத்தியும் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றது, சரண்டர் பண்றது. சக மனுஷ்யக மம அதீவ பிரியதம் பக்தக பவதி. அந்த மாதிரி மனுஷன் தான் என்னுடைய அதீவ பிரியதம், என்னுடைய ரொம்பவும் பிரியப்பட்ட பக்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மானோத் விஜதே லோகஹ லோகானோத் விஜதே ச யஹ ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹ யஹ சஹ ச மே பிரியஹ. யஸ்மானோத் விஜதே லோகஹ லோகானோத் விஜதே ச யஹ ஹர்ஷ அமர்ஷ பயோ வேகைஹி முக்தஹ யஹ சஹ ச மே பிரியஹ. பதச்சேத்தக பாருங்க. யஸ்மானோத் விஜதே எப்படி கொடுத்திருக்காங்க? யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹ. லோகாத் லோகானோத் அப்படி கொடுத்திருக்காங்க, அது லோகாத். ந உத்விஜதே ச யஹ ஹர்ஷ. இந்த லைன் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த வேர்டு ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹ யஹ சஹ ச மே பிரியஹ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அன்வயக பாருங்க. யஸ்மாத் லோகஹ ந உத்விஜதே. உத்விஜதே அப்படின்னா அஜிடேட் ஆகிறது, குழப்பம் அடையிறதுன்னு அர்த்தம், ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் அடையிறதுன்னு அர்த்தம். யஸ்மாத் லோகஹ எந்த மனிதர்கள் ந உத்விஜதே குழப்பம் அடையாமல் கலக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, ச லோகாத் ந
உத்விஜதே, யார் ஒருத்தர் மக்கள் கிட்ட இந்த மாதிரி பண்ணாம இருக்காங்களோ, யஹ ச ஹர்ஷ அமர்ஷ பய உத்வைகைஹி முக்தஹ, அதே மாதிரி யார் ஒருத்தர் ஹர்ஷ ஹாப்பினஸ், அமர்ஷ அப்படின்னா இம்பேஷன்ஸ், பய ஃபியர், உத்வைகைஹி ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, முக்தஹ அதுல இருந்தெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சகமே பிரியக பவதி, அவன் தான் என்னுடைய பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்றார். பாவார்த்த பாருங்க. ஏ அர்ஜுன யஸ்மாத் மனுஷ்யாத் கோபி மனுஷ்யः பிராணி வ உத்விக்னः ந பவதி. யஸ்மாத் மனுஷ்யாத் கோபி மனுஷ்யः, ஸோ எந்த ஹியூமன் பீயிங் வந்து எந்த மனுஷன்கிட்டையும் யார்கிட்டையும் உத்விக்னः ந பவதி, கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருக்கிறானோ, யஸ்ச மனுஷ்யः அன்யஸ்மாத் ஜனாத் பிராணினः வ உத்விக்னः ந பவதி, அதே மாதிரி எந்த ஒரு மனுஷன் மற்ற பிராணி இடத்துல குழப்பம் கொண்டு வராமல் எந்த ஒரு கிளர்ச்சியும் பண்ணாமல் இருக்கிறானோ, யஸ்ச ஹர்ஷேன ஈஸ்வர்யேன ஈஸ்வர்யா பீத்தையா சிந்தையா ச ரஹிதः பவதி, யார் ஒருத்தர் ஹாப்பினஸ்லையும் சரி ஈஸ்வரியா ஒரு பொறாமை அடையாமல், பீத்தவா அதாவது பயம் இல்லாமல், சிந்தையா எப்பயும் ஒரு நல்ல ஒரு யோசனையோட ச ரஹிதः யோசனையோடும் இருக்கிறானோ, இந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருக்கிறானோ, பவதி சக மம அதீவ பிரியக பக்தக பவதி, அவன் தான் என்னுடைய ரொம்ப பிரியமான பக்தனாக இருக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகன்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுடைய உண்மையான பக்தனா இருக்கணும்னா உங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. யார் ஒருத்தர் அவனும் குழம்பக்கூடாது, மற்றவங்களையும் குழப்பம் பண்ணாமல் இருக்கணும், அதே மாதிரி சந்தோஷம் ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு குணங்கள் இல்லாமல் ஆங்ஸைட்டி ஆகாம இருக்கிறவன் என்னுடைய பிரியமான பக்தம், ஒரு ஸ்டடியான ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றாரு. ஸோ நம்ம இப்ப லாஸ்ட் ஸ்லோகன் பார்க்க போறோம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ச யத் ஸ்வ அத்யாய அபியாசனம் சைவ வாங்மயம் தப உச்சயதி. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ச யத் ஸ்வ அத்யாய அபியாசனம் சைவ வாங்மயம் தப உச்சயதி. பதச்சேத்தக பாருங்க. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ச யத் ஸ்வ அத்யாய அபியாசனம் ச ஏவ வாங்மயம் தபஹ உச்சயதி. அன்வயக பார்க்கலாம். யத் வாக்கியம் அனுத்வேகரம் சத்தியம் பிரியஹிதம் ச ததா ஸ்வ அத்யாய அபியாசனம் ச ஏவ வாங்மயம் தபஹ உச்சயேத். அனுத்வேகரம் அப்படின்னு நான் அஜிடேஷன் அர்த்தம், அதாவது ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள், யார் ஒருத்தருக்கும் ஒரு குழப்பம் கொடுக்காமல் கலக்கம் கொடுக்காமல் நல்ல வார்த்தைகளா இருக்கணும்ன்றதை இங்க மீன் பண்றாங்க. யத் வாக்கியம் அனுத்வேகரணம், ஸோ நான் அஜிடேட்டிங்கா இருக்கக்கூடியது, ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாக்கியம். சத்தியம், அதே மாதிரி சத்தியமான வார்த்தைகளா இருக்கணும். பிரியஹிதம் ச பிளசண்டான வார்த்தைகளாகவும் இருக்கணும். ஸ்வ அத்தியாய அபியாசனம் ச ஏவ வாங்மயம், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறதுக்கு நம்ம ஸ்வ அத்தியாய அபியாசனம், ஸோ சொந்தமாக படித்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வாங்மயம் தபஹ உச்சயத் சொல்கிறாங்க. உச்சயத்தே அப்படின்னா இதுதான் வேர்பல் பெனான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேர்பல் பெனான்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் இல்லையா, அதுதான் வாங்மயம் தபஹ. வாங்மயம் தப்புங்கன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. பாவார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யத் அனுத்வேகரம், அனுத்வேகரம்னா பாஷணம் உத்வேகனம் ந ஜனயேத். ஜனயேத் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது. எந்த ஒரு வார்த்தைகள் உத்வேகம் அஜிடேஷனை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதோ அதுதான் அனுத்வேகரணம். அனுத்வேகரம் யத் அனுத்வேகரம். சத்தியம், அதே மாதிரி சத்தியம் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். பிரியகரம் பிளசண்டாக இருக்கணும். ஹிதகரம் பெனிஃபிஷியலாக இருக்கணும். கேட்கக்கூடியவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். ச பாஷணம் சியாத், அந்த மாதிரியான வார்த்தைகளாக இருக்கோ. தத்
வாங்மயம் தபஹ இதி கதையதி. அதுதான் வாங்மயம் தபஹன்னு சொல்றாங்க. அதுதான் வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தவமா இருக்கு, வார்த்தைகளுக்கான தவமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாஸ்திராதீனம் ஸ்வ அத்தியாயः தேஷாம் அபியாசः ச வாச்சிகம் தபஹ கதையதி. ஸோ சாஸ்திரங்களை எல்லாத்தையும் படிச்சு, சாஸ்திராதீனாம் ஸ்வ அத்தியாயः சாஸ்திரங்களை எல்லாத்தையும் சொந்தமா படிச்சு, தேஷாம் அபியாசக அந்த பிராக்டிஸை ச வாச்சிகம் தபஹ கதையதி, அததான் வேர்பல் பெனான்ஸ்ன்னு சொல்றாங்க, அது வாங்மயம் தபஹன்னு சொல்றாங்க. ததா ஸ்வ அத்தியாயः அபியாசः ச அபி யதா விதிஹி வாங்மயம் தபஹ இதி உச்சயேத். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்வ அத்தியாயம் பண்ணதை, ஸோ சொந்தமா நீங்க படிச்சதை, அபியாசஹ்ச அபி அதை வந்து ப்ராக்டிஸும் பண்றோமோ, யதா விதிஹி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு, நம்மளே படிச்சு அதை நம்ம ப்ராக்டிஸும் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு யதா விதிஹி வாங்மயம் தபஹ இதி உச்சயத். இதுதான் வந்து வாங்மயம் தபஹ அப்படின்னு சொல்றாங்க. இதி உச்சியதே. அத்தஹ ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித்யார்த்திபிஹி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்மரணீயம் யத் இதை வந்து ரிமெம்பர் பண்ணுங்க, இந்த ஒரு ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்லோகன் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், போன ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருக்கோம் இந்த ஒரு ஸ்லோகன். இது வந்து பகவத்கீதையில சேர்ந்தது கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தைகள் எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சொல்றாங்க, பிரிய வாக்கிய பிரதானேன சர்வ துஷ்யந்தி ஜந்தவஹ தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வச்சனேன கா தரித்ரா. லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு திரும்பவும் நான் அது சொல்றேன். பிரிய வாக்கிய பிரதானேன, ஸோ நல்ல பிரியனா நம்ம பிளசண்டான நல்ல வாக்கிய வார்த்தைகள், பிரதானேன பேசுறதால, நல்ல வாக்கியங்களை நம்ம பேசுறதால, சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ எல்லா ஜந்தவ எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸும் துஷ்யந்தி அப்படின்னா ஹாப்பி ஆகுறாங்க, சந்தோஷமாகறாங்க. நல்ல வார்த்தைகளை கேட்கறதால எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. தஸ்மாத் அப்படி இருக்கும்போது, ததேவ வக்தவ்யம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளையே பேசணும். ததேவ வக்தவ்யம் அதையே நம்ம பேசுவோம், நல்ல வார்த்தைகளே பேசுவோம். வச்சனேன கா தரித்ரதா. தரித்ரதா அப்படின்னா பாவர்ட்டின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஏன் குறைய வைக்கிறீங்க அப்படின்னு மீன் பண்றாங்க. வச்சனேன வார்த்தைகள் பேசுறதுக்கு எதுக்கு குறையா பேசுறீங்க, நல்ல வார்த்தைகளை எப்போவுமே நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகன். இந்த ஸ்லோகனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வாங்மயம் தபஹ அப்படின்னு சொல்ல வராங்க. சில்ட்ரன், இந்த லெசன்ல பகவத்கீதையோட நிறைய ஸ்லோகன்ஸ் படிச்சோம், நல்ல நல்ல நாலேஜும் நம்மளுக்கும் கிடைச்சது. ஸோ இந்த லெசன்ல சொல்லி இருக்கிற மாதிரி இந்த ஸ்லோகன்ஸை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃப்லயும் அதை அப்ளை பண்ணோம் சில்ட்ரன். அதுதான் இந்த லெசன் மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் ஸ்லோகன்ஸை நல்லா ரீட் பண்ணி, நல்லா வாய் விட்டு சத்தமா அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.